இந்த பொண்ணு ஒரு நாளைக்கு 6 பார்ட் டைம் ஜாப் செய்வா. எதனால அப்படின்னா, இப்போ இந்த பொண்ணு வந்து அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சமாச்சும் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஆனால் இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு இந்த பொண்ணை ஏமாத்திக்கிட்டு வேற ஒரு பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருப்பாரு. இப்போ இந்த விஷயம் இந்த பொண்ணுக்கு தெரிய வந்துடும். எதனால இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு கேட்குறப்போ, மூஞ்சுக்கெல்லாம் லவ் கேட்குதா அப்படின்ட்டு ரொம்ப மோசமாகவே பேசுவார். அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற எல்லாருமே இந்த பொண்ணை பார்த்து நீ ரொம்ப அசிங்கமாக இருக்கேன்ட்டு கிண்டல் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு அங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணோட அப்பா இருப்பார்ல, அவருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அந்த ஃப்ரெண்டு தேடி இப்போ இந்த பொண்ணு வந்து போயிருப்பா. அவரு ரொம்ப பெரிய பணக்காரர் தான். அவர்கிட்ட போயிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணி என்ன மாத்திருங்களேன், எல்லாரும் என்ன ரொம்ப கிண்டல் பண்றாங்க, என்ன அசிங்கமா இருக்கிற வாத்துன்னு சொல்றாங்க அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமா பேசுவா. நான் ஏன் உனக்கு அதை பண்ணணும், நான் சப்போஸ் உன்னை வந்து மாத்துறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்க போகுது அதனால அப்படின்ட்டு கேட்கிறப்போ, நீங்க என்ன சொன்னாலும் அதுல இருந்து நான் கேட்பேன் அப்படின்னு சொல்வா. இவரும் ஒத்துப்பாரு. எதனால அப்படின்னா, இப்ப சின்ன வயசுல இருந்தே இந்த பொண்ணு மேல இவருக்கு ஒரு சீக்கிரட்டா க்ரஷ் இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ இந்த பொண்ணு வந்துட்டு 7 நாள்ல நான் வந்து வேற மாதிரி தலைக்கீழ மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இப்போ சின்ன வயசுல இருந்தே இவர் எப்படி அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாரோ அதே மாதிரி இப்போ இவங்க வீட்லயே வளர்ந்த இன்னொரு பொண்ணு வந்து சீக்கிரட்டா இவரை லவ் பண்ணிட்டு இருப்பா. வேற ஏதோ ஒரு பொண்ணை இவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு தெரிஞ்ச உடனே சின்ன வயசுல இருந்து நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து வச்சிருக்கேன், இப்போ என்ன நீ புதுசா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கே அப்படின்ட்டு கேட்பா. இவருக்கு கோவம் வந்து நான் என்னைக்குமே ஒன்னு அப்படி பார்த்தது கிடையாது, வெளியே போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருவாரு. முதல்ல ஒரு டீச்சரை வர வச்சிருப்பாரு. நீ நிக்கிறதும் சரியில்லை நடக்கிறதும் சரியில்லை, அதனால முதல்ல உனக்கு நான் நடக்கிறதுக்கு சொல்லித்தரேன், எப்படி அழகா நடக்கணும்ட்டு நான் இப்ப சொல்வேன், நான் பண்ணுவேன், அதே மாதிரி நீயும் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஹீல்ஸ் எடுத்து வச்சிருவாங்க. அந்த ஹீல்ஸை போட்டுட்டு நிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல வேற அந்த பொண்ணை நடக்க சொல்றாங்க. அவளுக்கு சுத்தமா முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு வாரம் வந்து அந்த ஹீல்ஸை போட்டு நடந்து நடந்து பிராக்டிஸ் பண்ணி டான்ஸ் பிராக்டிஸ்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தான் இப்போ இந்த பொண்ணால வந்து நல்லாவே நடக்க முடியும். இப்போ இவர் வந்து பியானோ எப்படி வாசிக்கணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம வைன்லாம் எப்படி இருக்கும், எந்த வைன் எந்த டேஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்திருப்பாரு. இப்போ இந்த பொண்ணுக்கு எப்படி எந்த வைன் இருக்கும் அப்படின்றது தெரிய வந்திருக்கும். இந்த பொண்ணோட பழைய பாய் ஃப்ரெண்ட் இருப்பார்ல, அவர் வந்து ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணிருப்பாரு. இந்த பொண்ணு வந்து அதுக்கு போயிருப்பா. ஹீல்ஸ் போட்டு நடக்க சொல்லி கொடுத்துட்டாரு, வைன் எப்படி இருக்கும்னு சொல்லி கொடுத்துட்டாரு, பியானோ வாசிக்கிறதுக்கும் சொல்லி கொடுத்தாச்சு. ஆனா இந்த பொண்ணோட அப்பியரன்ஸ் மட்டும் இன்னும் மாறவே இல்லை. எல்லாரும் மறுபடியும் இந்த பொண்ணை வந்து வாத்துன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால மறுபடியும் இந்த பொண்ணு வந்து அப்படி ரொம்ப பயந்து போயிட்டு காருக்குள்ளேயே ஓடி போயிருவா. என்னதான் பண்ணாலும் நான் அழகா இல்லை போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணே வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸே இல்லாம தான் பேசிட்டு இருப்பா. இப்போ உன்னோட அப்பியரன்ஸை மாத்தணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து ஒரு மாலை கூட்டு போயிருவாரு. அங்க இருக்கிறதே நல்ல எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ், மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு இந்த பொண்ணை வந்து ரொம்ப அழகா மாத்திருவாங்க. அப்போதான் அவர் சொல்வாரு, எல்லாருமே ரொம்ப அழகுதான், அவங்களுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ், மேக்கப், ஹேர் ஸ்டைல்ன்ட்டு பண்ணா எல்லாருமே அழகா தான் இருப்பாங்க, நீ அது வந்து தெரியாம இருந்ததுனால தான் எல்லாரும் உன்னை வாத்துன்னு சொன்னாங்கன்னு சொல்வாரு.